மிதனராசிக்காரங்க ஓஹோன்னு இருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகுது. கஷ்டம்னு சொன்னால் 2020, 21, 22 நினச்சி பாருங்கள். அஷ்டமச்சனி காலத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டம்லாம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிறது இல்லைங்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் தான், ஒரு சுற்று. இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். இப்போதைக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. வருடம் முழுவதும் 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்களுடைய அத்தனை அமைப்புகளையும் ஒரு தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ராசியிலேயே குரு இருக்கிறார். ராசியிலேயே குரு இருக்கின்ற குரு ஒரு தைரிய வீரியத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால அதற்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறார். நல்லா சம்பாதிக்க போறீங்க. வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தவர்கள், குறிப்பாக பெண்கள், மிதனராசிக்கார சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ஆண்களால் பெரிய பிரச்சனை. நான் பெரிய அளவில் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு உள்ளபடி தான் ஜோசியம் சொல்ல தெரியும். இருக்கிறத விட ஒருபடி உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உண்மையிலே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த 2026 பிறந்துருச்சு. மிதனராசிக்காரங்க ஓஹோன்னு இருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகுது. வருஷத்தின் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. 2 சுபர்களும் உங்களுடைய ராசியோட தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கஷ்டம்னு சொன்னால் 2020, 21, 22 நினச்சி பாருங்கள். அஷ்டமச்சனி காலத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டம்லாம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிறது இல்லைங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்திற்கு அடுத்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது மட்டும்தான் கொஞ்சம் எறும்பு கடித்த மாதிரி சில பல வேதனைகள் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு வரும். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் தான், ஒரு சுற்று. இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். நேற்று கஷ்டப்பட்டவன் இன்றைக்கி நல்லா இருப்பான், இன்றைக்கி நல்லா இருக்கிறவன் நாளை கஷ்டப்படுவான். இதை தான் வாழ்க்கை. இதை சொல்கிறதுக்கு ஜோசியமும் தேவையில்லை, ஜோசியரும் தேவையில்லை. இதை நம்மளே உணர்ந்துக்கிட்டாலே ஓரளவுக்கு ராசி பலன் எப்படிப்பட்ட அமைப்புகள்னு புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. வருடம் முழுவதும் 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்களுடைய அத்தனை அமைப்புகளையும் ஒரு தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ராசியிலேயே குரு இருக்கிறார். ராசியிலேயே குரு இருக்கின்ற குரு ஒரு தைரிய வீரியத்தை கொடுப்பார், ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பார். மனசும் உடம்பும் புத்துணர்ச்சியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பெரிய பெரிய கெட்ட சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி அப்படியா இப்படியா சரி சமாளிச்சுக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். மனுஷனுக்கு எது போனாலும் போகக்கூடாது, தன்னம்பிக்கை மட்டும் போகக்கூடாது. அந்த தன்னம்பிக்கை வருஷம் முழுக்க வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். நினைத்தாற் போல மணாலனே மங்கையின் பாக்கியம்னு பெண்களை போய் அப்படியே ஏமாற்றி வச்சுருக்கிறோம்ல, நல்ல புருஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆண்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு 3ஆம் இடத்துடைய முழு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் முழுக்கவே இருக்கிறது. முதல் ஜூன் மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடுங்க. அல்லது இவர் தான் கணவர் இவர் தான் பொண்டாட்டினா தெரிஞ்சு போயிடும். ஒரு நிச்சயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிச்சயமாக வந்து விடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறார். நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. உடனே கோடி கோடியான கற்பனை பண்ணிட வேண்டாம். உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கி 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, 1000 5000ஆக, 5000 10,000ஆக, 10,000 50,000ஆக, 50,000 ஏற்கனவே சம்பாரிச்சுக்கிட்டவங்க லட்சம் கிச்சோன்ட்டு அப்படித்தான் போகும். இருக்கிறத விட ஒருபடி உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. நான் பெரிய அளவில் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு உள்ளபடி தான் ஜோசியம் சொல்ல தெரியும். இந்த அமைப்பின் அடிப்படையில் மிதனராசிக்காரர்களுக்கு நான் ஒரு 70-75% இந்த அமைப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். 2ஆம் பாவகம் வலுத்திருக்குது, 10ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற போது வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தவர்கள், குறிப்பாக பெண்கள், மிதனராசிக்கார சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ஆண்களால் பெரிய பிரச்சனை. ஏன்னா புத்திசாலியாக இருக்கக்கூடிய பெண்களை எந்த இடத்துலையும் ஆம்பளை விரும்பவே மாட்டார். நானும் ஒரு ஆம்பளை தான், இதை சேர்த்து தான் சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்ட மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க 2026ஆம் வருஷம். இந்த 2026 ஐயா 2025 என்னை படுத்திருச்சு. இந்த 2026ஆவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? நான் அப்படி இப்படிலாம் கேட்கல. 100 கோடி ரூபாய் வேணும், 100 வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி இப்படிலாம் கேட்கல. ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள், சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி, இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு விஷயத்தை இதாக சொல்லலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் விளைவாக
12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குரு பயிற்சி இது. ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சி. குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும், உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம். 12 வருஷத்துக்குள்ள தான் உச்சம்ன்றதை அடைகிறாரு. இப்போ இந்த வருஷத்தில் அடையிறதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. வேறு ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா? வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது 3 தான். இந்த ராகு கேது, சனி பயிற்சி, குரு பயிற்சி. சனி பகவான் மீன வீட்டிலேயே வருடம் முழுவதும் இருக்கிறாரு. அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறலை, ஒரே வீட்டில் தான், மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது. ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். குரு பகவான் மட்டும் ஜூன் 2ஆம் தேதி கடக வீட்டிற்கு உச்சமாக மாறி, அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துக்கிட்டு இருப்பார். அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி. மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன். இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன? போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான். மிதன ராசிக்காரங்க ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. நல்லா இருக்க போகுது. வருஷத்தின் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. 2 சுபர்களும் உங்களுடைய ராசியோட தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. கஷ்டம்னு சொன்னால் 2020, 21, 22 நினச்சி பாருங்கள். அஷ்டமச்சனி காலத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த கஷ்டம்லாம் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிறது இல்லைங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்திற்கு அடுத்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது மட்டும்தான் கொஞ்சம் எறும்பு கடித்த மாதிரி சில பல வேதனைகள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு வரும். வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் தான், ஒரு சுற்று. இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். நேற்று கஷ்டப்பட்டவன் இன்றைக்கி நல்லா இருப்பான், இன்றைக்கி நல்லா இருக்கிறவன் நாளை கஷ்டப்படுவான். இதை தான் வாழ்க்கை. இதை சொல்கிறதுக்கு ஜோசியமும் தேவையில்லை, ஜோசியரும் தேவையில்லை. இதை நம்மளே உணர்ந்துக்கிட்டாலே ஓரளவுக்கு ராசி பலன் எப்படிப்பட்ட அமைப்புகள்னு புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு கஷ்டத்தை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. வருடம் முழுவதும் 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்களுடைய அத்தனை அமைப்புகளையும் ஒரு தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ராசியிலேயே குரு இருக்கிறார். ராசியிலேயே இருக்கின்ற குரு ஒரு தைரிய வீரியத்தை கொடுப்பார், ஒரு அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பார். மனசும் உடம்பும் புத்துணர்ச்சியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பெரிய பெரிய கெட்ட சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் இன்றைக்கி அப்படியா இப்படியா சரி சமாளிச்சுக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். மனுஷனுக்கு எது போனாலும் போகக்கூடாது, தன்னம்பிக்கை மட்டும் போகக்கூடாது. அந்த தன்னம்பிக்கை வருஷம் முழுக்க வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். நினைத்தாற் போல மணாலனே மங்கையின் பாக்கியம்னு பெண்களை போய் அப்படியே ஏமாற்றி வச்சுருக்கிறோம்ல, நல்ல புருஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆண்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு 3ஆம் இடத்துடைய முழு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் முழுக்கவே இருக்கிறது. முதல் ஜூன் மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடுங்க. அல்லது இவர் தான் கணவர் இவர் தான் பொண்டாட்டினா தெரிஞ்சு போயிடும். ஒரு நிச்சயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிச்சயமாக வந்து விடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறார். நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. உடனே கோடி கோடியான கற்பனை பண்ணிட வேண்டாம். உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கி 100 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, 1000 5000ஆக, 5000 10,000ஆக, 10,000 50,000ஆக, 50,000 ஏற்கனவே சம்பாரிச்சுக்கிட்டவங்க லட்சம் கிச்சோன்ட்டு அப்படித்தான் போகும். இருக்கிறத விட ஒருபடி உயர்வாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. நான் பெரிய அளவில் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கு உள்ளபடி தான் ஜோசியம் சொல்ல தெரியும். இந்த அமைப்பின் அடிப்படையில் மிதன ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு 70-75% இந்த அமைப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். 2ஆம் பாவகம் வலுத்திருக்குது, 10ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற போது வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வேலையில் ஸ்ட்ரெஸ் இருந்தவர்கள், குறிப்பாக பெண்கள், மிதன ராசிக்கார சகோதரிகளுக்கு சொல்கிறேன், ஆண்களால் பெரிய பிரச்சனை. ஏன்னா புத்திசாலியாக இருக்கக்கூடிய பெண்களை எந்த இடத்துலையும் ஆம்பளை விரும்பவே மாட்டார். நானும் ஒரு ஆம்பளை தான், இதை சேர்த்து தான் சொல்கிறேன். ஆக இந்த மாதிரியாக பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்ட மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க 2026ஆம் வருஷம்.